சூரிய கிரகணத்துக்கு முன்னாடி முருகன் தரிசனம் பண்ணிட்டீங்கன்னா நல்லதே நடக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்த வார எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லாரும் முருகன் கோயிலுக்கு போறதுக்காக பாத யாத்திரையா கிளம்பிடுறாங்க. அப்பத்தாவ மட்டும் கார்ல வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறமா தமிழ்ச்செல்வி நீயும் கார்ல வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேர் மட்டும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. மத்த எல்லாருமே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப சாவித்ரி வந்துட்டு ராஜாங்கம் கிட்ட நான் பண்ண தப்பு தானே, நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறாங்க. மரியாதையா போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் திட்டி அனுப்பிடுறாரு. ஆனாலும் அவங்க கூடவே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி வந்து பின்னாடியே போயிட்டு இருக்காங்க அவங்க கூடவே. இப்படி போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு ராஜாங்கம்க்கு தலை சுத்துது. அதனால அவர் ஒரு ஓரமா உட்காந்துடுறாரு. அப்போ தலை சுத்துது அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கறனால அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கருப்பு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்றாரு. ஆம்புலன்ஸும் வந்துருது. அதுல டாக்டர் வராங்க. அப்ப என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கு பார்க்கும்போது இல்ல சளிதான், அது வெயில நடந்தனால ஒரு மாதிரி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நாங்க மருந்து கொடுக்குறோம், நீங்க போறேன்னா போல இல்லாட்டினா வண்டியில போங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே ராஜாங்கத்தையும் நீங்களும் வண்டியிலே போங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல நான் நடந்தே வரேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரி ராஜாங்கம் நடக்கிறான்ல நானும் நடந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் இறங்கிடுறாங்க. வேண்டாம் அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவெல்லாம் சொல்றாரு. ஆனா கேட்கல. சரி எல்லாருமே நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் பாட்டெல்லாம் போட்டுட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஜென்ஸ் எல்லாம் வந்துட்டு காவடி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பத்தாக்குமே கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா ரொம்ப வெயில் அடிக்கவும் ஒரு மாதிரி ஆயிருது. அவங்களாலையுமே நடக்க முடியல. அப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ரொம்ப முடியாம மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. தண்ணி தெளிச்சும் அவங்களால எந்திரிக்க முடியல. அதுக்கப்புறமா ஆம்புலன்ஸ் வந்து அவங்க கூடவே வந்தனால ஆம்புலன்ஸ்ல ஏத்துங்க, அப்பத்தாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவை அங்க கூட இருக்கிறவங்க வந்து அப்பத்தாவை கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ வந்து நம்ம இந்த பரிகாரத்தை முடிக்கிறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் குழப்பத்துல இருப்பாங்க. இப்ப ராஜாங்கம் தான் வந்துட்டு இல்ல கண்டிப்பா நம்ம எல்லாருமே வந்து இப்போ இந்த பரிகாரத்தை முடிச்சே ஆகணும். சூரிய கிரகணத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே நடந்து போய் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நடக்கிறாங்க. அப்பதான் நல்லா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாருமே நடக்கிறாங்க. ஆனா இதுக்கிடையில ஈஸ்வரி வந்து இவங்க பிரச்சனைக்காக தான் இப்படி நடந்து போறாங்க, பாத யாத்திரை பண்றாங்க, அதை ஏதாவது பண்ணி ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இடையில உங்களுக்கும் முடியல தானே, அத்தைக்கும் முடியல தானே, அதனால நம்ம திரும்பி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ராஜாங்கத்துக்கிட்ட ஏதோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா ராஜாங்கம் யார் பேச்சையும் கேட்கல. நடந்து நல்லபடியா சூரிய கிரகணத்துக்கு முன்னாடி எல்லாருமே கோயிலுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.